உங்க வீட்ல வந்து கிராக் வரக்கூடாது அப்படின்னா, நான் சொல்றத வந்து ஃபாலோ பண்ணுங்க. வந்து நம்ம பிளிந்த் பீம் கான்கிரீட் வந்து போட்டோம். அந்த பிளிந்த் பீம் வந்து ஒரே சைஸ்ல இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சைஸ்ல 1 1/2 இருக்கும். ஒரு சைஸ்ல 1 1/4 இல்ல 1 1/4 அந்த மாரி வந்து அந்தந்த டிசைனுக்கு ஏத்தாப்ல அகலம் வந்து 3/4 அடி கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா அந்த டெப்த் வந்து மாறுபடும். அது என்னன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன். உங்க வீட்டுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் வேணும், இல்ல ஸ்ட்ரக்சரல் முறைப்படி வீடு கட்டணும் அப்படின்னா, இல்ல வாஸ்துபடி பிளான் வேணும், இல்ல வாஸ்துபடி வீடு கட்டணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தமிழ்நாடுல எங்கனாலும் வீடு கட்டி குடுக்கலாம். தென்காசி சரவுண்டிங்ல உள்ள ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, 1900 பெர் ஸ்கொயர் ஃபீட். இப்போ உள்ள மெட்டீரியல் அப்ரிசியேஷன்காண்டி இந்த ரேட். ஸோ அந்த மாரி ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி ஒரு சைட்ல வந்து முன்ன பின்ன வர்றதுனால, நம்ம வந்து இந்த மாரி லெவல் பார்த்துறணும். அங்கேயும், இங்கேயும் வந்து லெவல் பார்த்துட்டு நம்ம வந்து கட்டணும். ஏன்னா, அந்த லெவல் பார்க்காம நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னா, ஒரு சைடு 1 இன்ச்சு இல்ல 2 இன்ச்சு ஏறிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கான்கிரீட்டுமே பேஸ்மெண்ட் கான்கிரீட்டுமே நம்மளுக்கு வந்து உயர்ந்துரும். ஸோ, அதனால நம்ம டைல்ஸ் போடையில நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும். அதனாலேயும் நம்ம டைல்ஸ் போடையில அந்த பேஸ்மெண்ட்ட ஒண்ணும் உடைக்கிற மாரி வரும். இல்ல அப்படின்னா, நம்ம வந்து மெட்டீரியல் எல்லாம் அந்த உயரத்துக்காண்டி நம்ம வந்து மணலு, சிமெண்ட், கான்கிரீட் எல்லாம் போட்டு நம்ம வந்து உயர்த்துற மாரி இருக்கும். ஸோ, அதிகமான மாற்றம் நம்ம டைல்ஸ் கீழ வர்றதுனால கிராக்கோ, இல்ல டைல்ஸ் உடையிறதோ, இல்ல அப்படின்னா டைல்ஸ் தூக்குறது அந்த மாரி பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ வால்ல வரக்கூடிய கிராக் எதுக்கு அப்படின்னா, வால்ல வந்து நம்ம இந்த இப்போ ஒரு கான்கிரீட் போட்டு முடிச்ச உடனே, நம்ம வந்து இப்போ பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம் பார்த்தீங்களா? ஸோ அதுல வந்து நம்ம வந்து சிமெண்ட் பால ஊத்திட்டு தான் நம்ம வந்து மாற்ற சாந்து வச்சு நம்ம வந்து செங்கல வைக்கணும். எதுக்கு அப்படின்னா, சிமெண்ட் வந்து ஒரு பாண்டிங் மெட்டீரியல். நம்ம கான்கிரீட் யார்ட்டயே நம்மளுக்கு வந்து செட் ஆயிருக்கும். அது ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒரு அடுத்த நாள் தான் நம்ம வந்து பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்ல அதுக்கு அடுத்த நாள் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால அதுக்குள்ள செட் ஆயிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அத ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னக்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் பால ஊத்தி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது இந்த பிளிந்த் பீம் கான்கிரீட்ன்னு இல்ல. நீங்க எந்த கான்கிரீட் முடிச்சாலுமே, அந்த கான்கிரீட்டுக்கு கீழ நம்ம வந்து சிமெண்ட் பால ஊத்தி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது இப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிராக், விரிசல் எதுவுமே வராது.